இன்றைக்கி நம்ம நாகர்கோயில் ஃபிஷ் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் சுபத்ரா ஷபானா. அண்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுதுன்னு நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்டு நம்ம இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம். அண்ட் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய், ஆனியன் அண்டு சில்லி இதெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அது எப்படின்னு நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுலேயே நம்ம பார்த்திங்கன்னா ஜீரக பொடி, சில்லி பவுடர் அண்டு நான் அதில் மென்ஷன் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சிக்கணும். தேங்காய் நல்லா பண்ணணும். அரைச்சப்பறம் நம்மளுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இதை நம்ம ஒரு தனியாக பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், தக்காளி, முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் அதில் போட்டுட்டு, அதாவது அதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கோம் அதை போட்டுட்டு, அப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கணும். அப்புறம் அந்த புளி தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹேண்டை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துக்கணும். நம்ம நல்லா ஊற வச்சு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோவும் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் ஒரு மீடியமாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். பண்ணி ஒரு கொதி விடணும். நம்ம போட்டிருக்கோம்ல மாங்காய், முருங்கைக்காய் அது வேகணும். ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம புளி தண்ணி அதுவே போதும். எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க தேவையில்ல. அதை விட்டு ஒரு கொதி, முருங்கைக்காய் வேகணும். உங்களுக்கு தெரியும் தக்காளிலாம் வெந்துடும் அதுலேயே. பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம ஃபிஷ்ஷை போட்டுடணும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேயே ஃபிஷ் போட்டோம்னா நம்மளுக்கு ஃபிஷ்ஷு தனித்தனியாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் கொதிக்கும் போது ஃபிஷ் போட்டுடணும். சரி, அது கொதிப்பு முடிஞ்சோடனே அதை இறக்கிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை அண்ட் மெயின் காஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கொதிக்கிற அந்த மீன் குழம்பு இருக்குல்ல அதில் ஊற்றி கொத்தமல்லி இருக்குல்ல அது நல்லா அழகாக தூவி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோ, சும்மா கமன்னு நாகர்கோயில் மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.